பால் கிணற்று படுகொலை. கணவன் மனைவி சகோதரன் கைது. கிணற்றினுள் சோதனை. மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் நேற்றைய தினம் அரை உயிரில் பெண்ணொருவரின் சடல் ஒன்றும் மீட்கப்பட்ட நெல்லிக்காடு கிணற்றிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய தினம் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் கிணற்றிற்குள் பெண்ணொருவர் குற்றுயிராகவும் இன்னும் ஒரு பெண்ணின் சடலம் செய்விட்ட நிலையிலும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் குறித்த பிரதேசத்தில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த கிணற்றினுள் மேலும் ஏதேனும் சடலங்கள் இருக்குமா என்ற சந்தேகத்தில் அடிப்படையில் நீதிமன்ற கட்டளைக்கமைய மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு தரப்பினரின் பிரசன்னத்துடன் குறித்த கிணறு சோதனைக்காக நீர் இறைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதேவேளை சோதனையின் போது குறித்த கிணற்றினுள் இருந்து வேறு எவ்வித சடலங்களும் மீட்கப்படவில்லை என போலீசார் தெரிவிப்பதுடன் குறித்த விடயம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை, வவுணதீவு மற்றும் வெல்லாவளி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசேட போலீஸ் குழுக்களினூடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கொத்தியாபுளையில் நேற்று முன்தினம் காணாமல் போன பெண் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் அமைந்துள்ள பொது கிணற்றினுள் இருந்து குற்றுயிராக மீட்கப்பட்டதுடன் இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் முற்றாக சிதைவுற்ற நிலையில் மீட்கப்பட்ட விடயம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பேசுபொருளாக உள்ள நிலையில் போலீசாரினால் மேற்படி விடயம் தொடர்பில் பல குழுக்கள் மூலம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் மீட்கப்பட்ட சடலம் வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40ஆம் கிராமம் வம்மியடியூட்டினைச் சேர்ந்த 45 வயதுடைய ரவி நலாயினி என்பவருடையதாக இருக்கலாம் என உறவினர்களினால் அவரது பாதணிகளை வைத்து அடையாளம் காட்டப்பட்ட போதிலும் பிரேத பரிசோதனையின் பின்னரே அது உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். இதேவேளை சம்பவம் தொடர்பில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் மீட்கப்பட்ட பெண் செல்லும் சாட்சியம், அவருக்கு பின்னால் செல்லும் பெண் ஒருவரின் காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளதுடன் குறித்த பெண்ணே இந்த கடத்தல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகின்றமை இது தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதே நேரம் இச்சம்பவம் தொடர்பாக 3 இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். கணவன், மனைவி மற்றும் கணவனுடைய சகோதரர் என 3 கிழக்கு மாகாண புலனாய்வு பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரி கே மேனன் தெரிவித்தார். குறித்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட சில வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசாரும் கிழக்கு மாகாண புலனாய்வு பிரிவினரும் மேற்கொண்டு வருகின்றனர்.